ரேஷன் கார்டு. போன தடவை எந்த தேதியில நடக்க போகுதுன்னு டேட் மட்டும் தான் சொன்னாங்க. இந்த தடவை ரொம்ப தைரியமா ரேஷன் டிபார்ட்மெண்ட் சேர்த்து சொல்லிருக்காங்க. நம்ம கையில அவங்க எப்ப மாட்டுவானுங்கிறது போய் அவங்க கையில வேற யாரும் மாட்டிக்க கூடாதுங்கிறதா இப்ப இருக்கிற பெரிய பிரச்சனை. சார், தமிழ்நாடு ஃபுல்லா கிட்டத்தட்ட 24,000 ரேஷன் கடைகள் இருக்கு. அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும்னா கண்டிப்பா முடியாது. 24,000 ரேஷன் கடையில் இருக்கிறவங்களையும் அவன் கடத்த போறது இல்லையா? அவங்கள அதிகமா லஞ்சம் வாங்கின 15 பேரை மட்டும் தானே கடத்த போறாங்க. அந்த 15 பேரை நாம கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மட்டும் சுமாரா ஒரு 2000 போலீஸ பாதுகாப்பா நம்ம போட்டா இந்த தடவை கண்டிப்பா அவங்க கடத்தல நம்ம தடுத்துடலாம். இத்தனை பேருக்குள்ள அந்த 15 பேரை எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. மத்தவங்களோட நாம தான் அதிகமா வாங்கணும்னு தெரியும்ல. உயிர் மேல ஆசை இருந்தா அந்த முதல் 15 பேர் யாருன்னு அவங்களே வர சொல்லுவோம். சம்பாதிச்ச சொத்தை விட உயிர் தான் முக்கியம்னு கண்டிப்பா அவங்க வருவாங்க. ரைட். அப்போ தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ரேஷன் ஸ்டாஃப்ஸ்க்கும் இதை இமிடியேட்டா அனௌன்ஸ் பண்ணிடலாம். அதிகமா கரப்ஷன் பண்ண அந்த 15 பேர் யாருன்னு இப்ப தெரிஞ்சிடும். எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ்லயும் கவுண்டர் ஓபன் பண்ணிருக்கு. சார், சவுத் மெட்ராஸ் கவுண்டர்ல இருந்து போன். ஹலோ, அந்த முதல் 15 பேர் யாருன்னு உடனடியா கண்டுபிடிச்சாகணும். யாராவது ஒத்துக்கிட்டு வந்தாங்களா? ஒருத்தர் 2 பேர் இல்ல சார், ஒட்டு மொத்தமா அத்தனை பேரும் கிளம்பி வந்துட்டானுங்க. நீங்க உடனே இங்க வாங்க சார். சார், நான் தான் சார் நம்பர் 1. எனக்கு பாதுகாப்பு கொடுங்க சார். என் வேலை போனாலும் பரவாயில்ல சார். என் உயிரை காப்பாத்துங்க சார். இன்னைய தேதி வரைக்கும் நான் 86 லட்சம் ரூபாய் ஏமாத்திருக்கேன் சார். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த ஃபைலை வேணா பாருங்க சார். சார், நம்பாதீங்க சார். நான் தான் நம்பர் 1. ரேஷன் கடை அரிசியை லோடோட திருடுவேன் நான் தான் சார். நான் வெளியே இருந்தா கொள்ளுவாங்க சார். ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க சார். சார், என் ஏரியால ரேஷன் கடையே இல்லை சார். இந்த 15 பேர்ல என்னையும் ஒருத்தர சேர்த்துக்குங்க சார். நீங்க பாதுகாப்பு தர 15 பேர்ல என்னையும் சேர்த்துங்க சார். உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் தரேன். ஐயா, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? சைலன்ட் 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 சைலன்ட். கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா. என்ன இது சார்? நாம தான் நம்பர் 1 இருப்போம்னு பயந்துகிட்டு எல்லாருமே வந்துட்டாங்க சார். இது சவுத் மெட்ராஸ் மட்டும்தான் சார். இன்னும் நார்த் மெட்ராஸ், அதர் டிஸ்ட்ரிக்ட்லாம் பயங்கர கூட்டமா புதுக்கோட்டையில டிராபிக் ஜாம் ஆயிடுச்சா சார். என்னாச்சு சார்? நம்ம கவர்னர் ரேஷன் டிபார்ட்மெண்ட் பக்கம் திசை திருப்பிட்டு 15 PWD ஆபீசர்ஸை கடத்திட்டாங்க. இப்பதான் மெசேஜ் வந்தது. ஏய், டோன்ட் மூவ், டோன்ட் மூவ், டோன்ட் மூவ். ஏய், கேட்ட க்ளோஸ் பண்ணு. ஃபைல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. சார், நான் லஞ்சம் வாங்குனதே இல்ல சார். அத உங்க ஃபைல் சொல்லட்டும், நீங்க சொல்லாதீங்க. சார், திடீர் மாற்றம் நடந்த இந்த சூழ்நிலையில இவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்க? கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஃபைல்ஸ்ல இருக்கிற ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டா இவங்க எல்லார் பேர்லயும் ஆக்ஷன் எடுத்து இன்னும் ஒரு வாரத்துல தமிழ்நாடு ஃபுல்லா 25,000 இளைஞர்கள் புது ரேஷன் ஆபீசர்ஸா நியமிக்கப்படுவாங்க. என்னாச்சுடா? PWDல 15 பேர் கடத்தணும்ல. ஆமா, அதுல நம்பர் 1 நம்ம கோபியோட அப்பா. ஆமா, இந்த விஷயம் கோபிக்கு தெரியுமா? இன்னும் தெரியாது மாஸ்டர். கோபி வரும். மாஸ்டர், மாஸ்டர், ஒரு முக்கியமான குட் நியூஸ் மாஸ்டர். இது அமெரிக்கால வெளிவர டைம்ஸ்னு ஒரு மேகசின். இதுல நம்ம இயக்கத்தை பத்தி ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. ACF எலிமினேட்ஸ் கரப்ஷன் இன் இந்தியா. அதாவது ஊழல் அதிகமான இந்தியாவில தமிழ்நாடுங்கிற ஒரு ஸ்டேட்ல புரட்சி உண்டாயிருக்கு. ACFன்னு ஒரு புரட்சி இயக்கம் உருவாகி தப்பு செய்யற அதிகாரிகளை தண்டிச்சிட்டு இருக்கு. இதனால தமிழ்நாடு லஞ்சமட்ட சமுதாயமா மாறிட்டு இருக்கு. இந்த நிலைமை எல்லா ஸ்டேட்லயும் உருவாச்சுன்னா நிச்சயமா இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாகவும் எழுதியிருக்காங்க. நம்ம இயக்கத்தை பத்தி அமெரிக்கால வெளிவர மேகசின்ல எழுதியிருக்காங்கன்னா அது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் மாஸ்டர். மாஸ்டர், என்னாச்சு மாஸ்டர்? ஏன் டல்லா இருக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி இப்ப டல்லா நான் பார்த்ததே இல்லை மாஸ்டர். கோபி, என்னாச்சு? கோபி, PWDல நாம கடத்தின 15 பேர்ல உங்க அப்பாவும் ஒருத்தர்றா. அது மட்டும் இல்ல, உங்க அப்பா தான்டா நம்பர் 1.
இப்ப என்ன மாஸ்டர் செய்ய போறீங்க? கோபி, மன்னிப்புங்கிற விஷயம்தான் தப்போட ஆரம்பமா இருக்கு. இந்த தடவை நாம மன்னிச்சா மாஸ்டர், எங்க அப்பாவை மன்னிச்சு விடலாம் நீங்க சொல்லியிருந்தா தான் நான் உங்களை தப்பா நினைச்சிருப்பேன். பரவாயில்ல மாஸ்டர். தாசில்தார், போலீஸ் எஸ்பி இவங்கெல்லாம் கூட செத்தாங்க. அவங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு பையன் இருந்திருக்கலாம்ல. சக்கரை வியாதி வந்துட்டா அது நம்ம காலம் இருந்தா கூட வெட்டி ஏறிட்டு இல்லையா? நான் வரேன் மாஸ்டர். மாஸ்டர், மாஸ்டர், எங்க அப்பாவை கொல்லும் போது வலிக்காம பாத்துக்க மாஸ்டர். அவரோட தப்பான அப்பாவா இருக்கலாம் மாஸ்டர். ஆனா நான் நல்ல போய் மாஸ்டர். உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா. காலேஜ் பசங்கனா பொண்ணுங்க பின்னாடி சுத்துவாங்கன்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நாட்டோட தலையெழுத்திய மாத்திர சக்தி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் இருக்கு. எவ்வளவு ரூபாய் ஆச்சு? 100 ரூபாயா 150 ரூபாயா? 35 ரூபா 60 காசுமா. அதிசயமா இருக்கு. பல்லாவரத்துல டி நகர் வரைக்குமே 125 ரூபாய், 35 ரூபாங்கிற. மீட்டர் தப்பா ஓடுதா? இல்லம்மா, மீட்டர் இப்பதான் சரியா ஓடிட்டு இருக்கு. முன்னெல்லாம் ஆர்டிஓக்கு பணம் கொடுக்கணும், பிரேக் இன்ஸ்பெக்டர் பணம் கொடுக்கணும், எஃப்சி பணம் கொடுக்கணும், டிராபிக் போலீஸ் பணம் கொடுக்கணும். இத்தனை பேருக்கு பணம் கொடுக்கறதுக்காக தான் 35 ரூபாய் சவாரிக்கு 125 ரூபாய் சூடு வைப்போம். இப்ப 1 ரூபாய லஞ்சம் வாங்குறது இல்ல. நாங்களும் அதிகமா கேட்கறது இல்ல. அசத்துட்டீங்க. அசத்துனது நான் இல்லம்மா, எங்கேயோ இருட்டுல இருந்துட்டு அத்தனை ஆபீசர்கள் ரிப்பீட் அடிச்சிட்டு இருக்காரு, யாருமே பார்க்காத அந்த மனுஷன். அவரு தான் அசத்துனது. நான் நாத்திங்க, சாமி கும்பிட மாட்டேன். ஆனா ஒரு போட்டோ மட்டும் கிடைச்சது, ஆட்டோல ஓட்டி டெய்லி பூஜை பண்ணுவோமா. முடியாது முடியாது முடியாது. 3 லட்சம் இல்ல 30 லட்சம் கொடுத்தாலும் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். இந்த பணத்தை நீ வாங்கல, ஐயா உன் கைய வாங்கிடுவாரு. பணம் வாங்கலன்னா உங்க ஐய கைதான் வெட்டுவாரு, வாங்கிட்டேன்னா அவங்க ஆளை கொன்னிடுவாங்க. ஓ, கைய வெற்றவனோட ஆளை கொல்றவன் சொல்றதுதான் கேப்பீங்க. மாஸ்டர், இப்ப அதிகாரிங்க எல்லாம் திருந்திட்டாங்க. எல்லாமே சரியா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா புதுசா நமக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு. உள்ளூர் ரவுடிங்களும் தாதாக்களும் அதிகாரிகளை பணம் வாங்க சொல்லி மிரட்டுறாங்க. சில பேரை இந்த மாதிரி கொலையும் செஞ்சிருக்காங்க. நாம உயிர் பயம் காட்டி லஞ்சம் வாங்காம பண்ணிட்டோம். அதே மாதிரி இவங்க உயிர் பயம் காட்டி லஞ்சம் வாங்க வைக்கிறாங்க. இது தொடர்ந்தா பிக் பாக்கெட்காரன் பீனோ மிரட்டுவான், கத்தி வச்சிருக்கிறவன் கலெக்டர் மிரட்டுவான். எப்போ அதிகாரிங்க அத்தனை பேரும் லஞ்சம் வாங்காம திருந்திட்டாங்களோ அப்பவே அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை. அதிகாரிகளை நேர்மையா நடக்க விடாம மிரட்டுற லோக்கல் தாதாக்கள் அத்தனை பேருடைய லிஸ்டும் தமிழ்நாடு ஃபுல்லா கலெக்ட் பண்ணுங்க. அவன் உள்ளூர்ல எந்த ஜாதிக்காரனா இருந்தாலும் சரி, யாரோட சொந்தக்காரனா இருந்தாலும் சரி. மாஸ்டர், தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற தாதாக்களோட லிஸ்ட் இது. அந்தந்த ஊர்ல இருக்கிற அதிகாரிகளை தங்களோட அடியாட்கள் பலம், அரசியல் பலத்தை வச்சு மிரட்டி இவங்க தொழில் பண்றாங்க. இவங்க பண்ற தப்புக்கு அந்த ஊர் போலீஸ் கூட அங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பயப்படுறாங்க. அந்த மாதிரி நிறைய அதிகாரிகளை டார்ச்சர் பண்ற முதல் 15 பேரோட ஃபிளாப் இது. இந்த ஃபைல் தான் அந்த 15 பேர்ல நம்பர் 1. இவருக்கு ஏகப்பட்ட பிசினஸ். அதிகாரிங்க அத்தனை பேர் திருந்ததுனால இவருக்கு ரொம்ப லாஸ். அதனால லஞ்சத்தை மறுபடியும் கொண்டு வந்தே ஆகணும். ரொம்ப தீவிரமா இருக்கார். இவரால உயிரிழந்த பொதுமக்கள், அதிகாரிகளோட உயிரிழப்பு தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு.
அன்னைக்கு நம்ம பேப்பர் நியூஸ்ல பார்த்தது கூட இவங்க ஆளுங்க பண்ணதுதான். இந்த ஃபைனல் மூவ்ல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவ்வளவு பேரும் கிரிமினல்ஸ். இந்த தடவை யாருக்கும் முன்கூட்டியே தகவல் அனுப்ப வேண்டாம். நீங்க தமிழ்நாட்டை பத்தி எல்லா விஷயத்தையும் புள்ளி விவரமா சொன்னப்போ அன்னைக்கு நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனா இப்போ சந்தோஷப்படுறேன். உங்க முகத்தை கூட பார்க்காம எத்தனையோ பேர் உங்க மேல அன்பு வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட உங்களோட நான் பேசியிருக்கேன், பழகிருக்கேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா இப்போ எல்லாம் தான் சரியாயிடுச்சே, இதோட இதை முடிச்சுக்க கூடாதா? மறுபடியும் எதுக்கு இன்னொருத்தருக்கு குறி வச்சிருக்கீங்க? வேண்டாம். நீ போயிரு. இவனை விட்டா இது வரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துருவான். இந்த மக்களுக்காக இவ்ளோ பண்றீங்க. நீங்க யாரு, எப்படி இருப்பீங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அட்லீஸ்ட் உங்க முகம் உங்களுக்கு தெரிஞ்சா கூட நீங்க கஷ்டப்படுறதுல அர்த்தம் இருக்கு. இந்த துணியை நெசவு பண்ண தொழிலாளிய முகம் தெரியுமா உனக்கு? இன்னைக்கு நாம சாப்பிட்ட சாப்பாடை விதைச்சு அறுவடை பண்ணானே விவசாயி, அவன் முகம் தெரியுமா நமக்கு? நாம காலில் போட்டிருக்க செருப்பை தச்சானே உழைப்பாளி, அவன் முகம் தெரியுமா நமக்கு? தினந்தோறும் ஆயிரக்கணக்கான உயிர்களை பத்திரமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறானே பஸ் டிரைவர், அவன் முகம் தெரியுமா நமக்கு? நாம சுகமா வாழணுங்கிறதுக்காக பனியிலையும் பாலைவனத்திலையும் தினம் தினம் செத்து மடியறாங்களே நம்ம நாட்டு ராணுவ வீரர்கள், அவங்க முகம் தெரியுமா நமக்கு? நம்ம முகம் யாருக்குமே தெரியல, நமக்கு யாருமே நன்றி சொல்லலன்னு இவங்கெல்லாம் வருத்தப்படுறாங்களா? அந்த மாதிரி தான் இதுவும். ஏன் இப்படி பிடிவாதமா இருக்கீங்க? இவ்ளோ பேசுற உங்களுக்கு உயிரோட மதிப்பு தெரியலையே. உயிரோட மதிப்பு தெரிஞ்சனால தான் சொல்றேன். அவனால எத்தனை பேரோட உயிர் போயிருக்குன்னு உனக்கு தெரியுமா? வா. உங்களுக்கு யாரு இல்லையா? உங்க குடும்பம் யாரும் குழந்தை யாருன்னு அடிக்கடி கேப்பியே. பாரு, மிச்சம் இருக்கிறது ஒண்ணுதான். பாரு. ஸ்கேன்ல அப்படிதான் இருக்கும். பிறக்கும் போது அந்த மாதிரி சிகப்பா இருப்பான். இல்லம்மா, அவன் கருப்பாவே இருக்கட்டும். நம்ம 2 பேர் வெள்ளை, இவங்க 2 பேர் கருப்பு. கரெக்டா இருக்கும். ஐயோ, இன்னும் முட்டிடுமா, இல்லனா கொம்பு வலிக்கும். அடுத்தது பையன். சந்தோஷம் தானே? எந்த குழந்தையா இருந்தா என்ன டாக்டர்? அம்மாவும் பொண்ணு தான் தம்பி வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தான் குசி தாங்கல. ஓகே, மண்டே வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்கிக்கங்க. ஓகே டாக்டர், தேங்க் யூ. ஹாப்பி தீபாவளி. தேங்க் யூ. சேம் டு யூ. போலாமா? செல்லம், ஷர்மி வீட்டுக்கு போய் நம்ம கீ வாங்கிட்டு வாமா. நான் கூட பேச மாட்டேம்மா, அவளோட நான் எனிமி. ஓட செல்லம். ताकिट जम तरिता जम तरि तरि किटतै 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 किट जम तरिता जम तरि तरि किटतै ताकिट जम तरिता तत्किट तरि किटतै ताकिट जम तरिता तत्तरि तरि किटतै ताकिट जम तरिता जम किट तरि किटतै ताकिट जम तरिता जम तरि तरि किटतै ताकिट जम तरिता जम तरि तरि किटतै. அடுத்த வருஷம் தீபாவளிக்கெல்லாம் எங்க வீட்ல ஒரு தம்பி இருப்பான், தெரியும்ல? 2 தீபாவளிக்கு முன்னாடில இருந்தே எங்க வீட்ல தம்பி இருக்கான். சாவி வாங்கிட்டு வர சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன
இன்னும் 2 பேரும் பழம் விடலையா? ஷர்மி, சாவி குடுமா. இப்போ எதுக்குங்க மருதாணி எல்லாம்? வயிற்று பிள்ளைக்காரி ஆசைப்பட்டு கேட்டுட்ட. எனக்கு கையில கோலமெல்லாம் போட தெரியாது, கொப்பி வச்சிருக்கேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என்னடி சிரிக்கிற? என் புருஷன் எனக்கு மருதாணி வைக்கிறாரு, உனக்கு என்ன? என்னடி திரும்ப திரும்ப சிரிச்சிட்டு இருக்க? அம்மாது மருதாணியில புதினா சட்னி. அப்பா நல்லா ஏமாத்திட்டாரு. என்னங்க? நீ சொல்றது நிஜமா? ஆமாங்க சார். அந்த அபார்ட்மெண்ட் நம்ம கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல ஒரு குளம் இருந்து மூடி இருக்காங்க. அதனால அந்த மண்ணு ஸ்ட்ராங்கா இல்ல. அந்த இடத்துல அவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட் கட்டவே கூடாது, பெர்மிஷனும் கிடையாது. அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். இப்ப அந்த பில்டிங் பக்கத்துல பாலம் கட்ட போறாங்க. கீழே தொலை போட்டு அடிக்கும் போது பக்கத்துல இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட் கண்டிப்பா இடிஞ்சு விழுந்துடும் சார். அதுக்காக சார், மொத்தம் 72 ஃபேமிலி அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. இடிஞ்சு விழுந்துடுச்சுன்னா அத்தனை பேர் உயிரும் போயிடும். அதுக்கு முன்னாடி விஷயத்த சொல்லி அவங்கள அங்கிருந்து வெளியேற்றணும். முட்டாள், நீ சொல்ற மாதிரி செஞ்சா நம்ம உள்ள போக வேண்டியதான். சிட்டில 6 இடத்துல பில்டிங் கட்டி இருக்கோம். அத்தனை பேர் காலி பண்ணிட்டு பணத்தை திருப்பி கேட்டா எங்க போறது? நம்ம கிட்ட பணம் வாங்கின அதிகாரிகளும் நம்மள மாட்டி விட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. ஆனா பில்டிங் இடிஞ்சு விழுதுன்னு வச்சுக்கீங்க, ஃபர்ஸ்ட் மாட்டுறதே அந்த அதிகாரிங்க தான். அவங்க தப்பிக்கணும்னா இத விபத்துன்னு ப்ரூவ் பண்ணி தானே ஆகணும். அப்ப நம்மளும் ஈஸியா தப்பிக்கலாமே. சார், நீங்க சொல்றது பிசினஸ், நான் சொல்றது மனிதாபிமானம். எனக்கு ரெண்டும் ஒண்ணுதான். அந்த 72 ஃபேமிலியில என் ஃபேமிலி இருந்தா கூட நான் கண்டுக்கவே மாட்டேன். பிரியா, பிரியா. என்னப்பா? செல்வாங்கல் வீட்டுக்கு போய் தினமணி பேப்பர் வாங்கிட்டு வாமா. அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன்ப்பா. அவங்க ஷர்மியோட நான் எனிமி. என்னது எனிமி? அந்த எனிமி. சித்ரா, அந்த சர்மியை கூப்பிடு. ஷர்மி, என்ன ஆண்டி? இங்க வாமா. நான் வர மாட்டேன். உங்க பிரியாவோட நான் எனிமி. அங்கிள் கூப்பிடுறாரு, வாமா. ரெண்டு பேரும் திக் ஃப்ரெண்டா ஒன்னா சுத்திக்கிட்டு இருப்பீங்களே, என்னாச்சு உங்களுக்கு? அவதான் அங்கிள் முதல்ல என்னோட ஹோம்வொர்க் நோட்புக்ல ஹெச் பென்சில் வச்சு கிறுக்கினா. அவதான் முதல்ல என் காம்ஸ் தொல்ஷாப்பா. நான் ஹோம்வொர்க் நோட்ல கிறுக்கினேன். இதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? சரி, உனக்கு புது ஹோம்வொர்க் நோட் புக் வாங்கி தரேன், உனக்கு புது ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்கி தரேன். நீங்க ரெண்டு பேரும் படம் விட்டுக்குங்க.